புகழ் அனைத்தும் இறைவனுக்கே. மனிதர்களுடைய இதயத்தில் என்ன இருப்பது என்று பார்க்கக்கூடிய வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து, நமது தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவா பரக்கத்தினாலும் ஃபேஸ்புக் நண்பர்களுக்கும் யூடியூப் நண்பர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக்கம் போடுங்க. அல்லாஹுடைய மாபெரும் கிருபையை கொண்டு உங்களுக்கு சகல விதமான பாக்கியங்களை அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா தருவானாக. அத்தியாயம் 2 வசனம் 74. இதன் பின்னரும் உங்கள் இதயங்கள் இறுகிவிட்டன, அவை கற்பாறையை போல் ஆயின, அல்லது அதை விடவும் அதிக கடினமாயின. ஏனெனில் திடமாக கற்பாறைகள் சிலவற்றில் இருந்த ஆறுகள் ஒளித்தோடுவதுண்டு, இன்னும் சில பிளவுபட்டு திடமாக அவற்றிலிருந்து தண்ணீர் வெளிப்பட கூடியதும் உண்டு. இன்னும் திடமாக அல்லாஹுவின் மீதுள்ள அச்சத்தால் சில கற்பாறைகள் உருண்டு விழக்கூடியவையும் உண்டு. மேலும் அல்லாஹு நீங்கள் செய்து வருவது பற்றி கவனிக்காமல் இல்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறான். உதாரணம், மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கூட்டத்தார்களுடைய இதயங்களை பற்றி ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் சொல்கிறான். கருப்பாறைகள் கூட அல்லாஹுடைய பயத்தால் உருண்டு ஓடுவதுண்டு. சில கற்பாறைகள் அதில் இருந்து தண்ணீர் வருவதும் உண்டு. அந்த கற்பாறையை விட கடினமான உள்ளம் படைத்தவர்களாக நீங்கள் இருக்கிறங்கன்னு யாரை சொல்கிறான்னு சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கூட்டத்தார்களை பற்றி சொல்லலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் நல்ல இதயங்களையும் இரக்க குணத்தையும் கொடுப்பானாக. ஆன்மீக முறையில் மூட்டு வலி, இடுப்பு வலிக்கு எண்ணெய் ஓதி கொடுக்கப்படும், ஆஸ்துமாவிற்கு தேன் ஓதி கொடுக்கப்படும், குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு தண்ணீர் ஓதி கொடுக்கப்படும். அல்லாஹுடைய கிருபையை கொண்டு எல்லாமே நல்ல விதமாக நடக்கும். உங்களிடம் விடை பெறுவது மன்சூர் அலி ஜக்கரியா தப்ராக். ஸலாமு அலைக்கும்.